மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? புரட்டாசி மாதத்திலே 4-7 இந்த புத பகவான் உச்சம் பெறுகிறார். மிக முக்கியமான விஷயம், 7 மீண்டும் உச்சமாகிறான். எப்பொழுதெல்லாம் 7 நல்லா இருக்காங்க, என்ன சார் பேர் தான் ஒர்க்கிங் பார்ட்னரு, அவன் தான் சார் ஸ்லீப்பிங்கே, ரொம்ப நேரம் ஸ்லீப்பிங் பண்ணுறான், நான் தான் சார் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு ஓடுறேன், எனக்கு பணமே கிடைக்க மாட்டேங்குது, பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? புரட்டாசி மாதத்திலே 4-7 இந்த புத பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த புத பகவானோடு சேர்ந்த சூரிய பகவான் புதாதித்ய யோகம் 7ஆம் இடத்திலே ஏற்படுகிறது. மிக முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதத்தில் ஃபாரின் போகிறீங்க. மிக முக்கியமான விஷயம், 7 மீண்டும் உச்சமாகிறான். எப்பொழுதெல்லாம் 7 நல்லா இருக்கானோ, சூப்பராக இருக்கானோ, 7 உச்சமாகிறானோ, 7 ஆக்டிவேட் ஆகிறானோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள். மீனராசிக்காரர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் செப்டம்பர் மாத இறுதியில். அது நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போயிடுவீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்க்காவது நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு தான் வருவீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். அல்லது 7 உச்சமிடும் பொழுது காதல், உங்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாக அமையும் என்பது ஜோதிட சாஸ்திரம். இதில் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள், ஒரு ஊருக்கு நீங்கள் ஏதாவது சப்ளை பண்ணுறீங்க, இங்கேருந்து பொருட்களை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க, எது பண்ணாலும் நீங்கள் அதுக்கான சக்ஸஸ் என்பது கைகூடு. அது நிச்சயம் நடக்கும். 7 இந்த புத பகவான் உச்சம் பெறும் பொழுது அவரே 4 இருப்பதால் உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவற்றை தருகிறார் இந்த புத பகவான். இந்த புத பகவான் தருகின்ற சக்திகள்லாம் 1-2 கிடையாது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஸ்தானம் அதிகமாகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, மிக முக்கியமான விஷயமே என்னென்னா, அடுத்த 12 பதிவுகள்னு இதுதான் பேச போகிறேன். இப்பயே சொல்லிடுறேன். குருமங்கள யோகத்தை பற்றி பேச போகிறேன். குருமங்கள யோகம். குரு செவ்வாயை பார்க்கிறார். மிக முக்கியமான விஷயம். மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் அக்டோபர் 18 வரை இந்த செவ்வாய் நகர்ந்த துலாத்துக்கு போயிட்டார். துலாத்தை பார்க்குறார். குருமங்கள யோகம். எத்தனை பேர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பேச போகிறோம். அவ்வகையில் இந்த அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம் மிக நல்ல பலன்கள் எல்லாம் தரப்போகிறது. இந்த நவராத்திரி எல்லாம் உங்களோட நவராத்திரி தான். இந்த ஆயுத பூஜைகள் எல்லாம் உங்கள் கம்பெனி விஸ்தாரணம் அடைந்து கம்பெனி பிரமாதமாக ஓடுகின்ற ஒரு திருநாளாக அமையும். மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், இப்போ நான் ஒரு கம்பெனியோட அசோசியேட் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இவர்களும் நானும் இணைந்து தான் பல பணிகளை பண்ணுறோம் என்பவர்கள் அதற்கான வெற்றிகள் என்பதை ஈட்டுவார்கள். பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் 2 பேருக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், 2 பேருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஒத்து வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படும். எனக்கும் என் பார்ட்னருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருந்தது சார், என்ன பண்ணுறதுனே தெரில போன்றவர்கள்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது. உலகம் வாழ்க்கை என்பதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர்பாங்க. அந்த ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்காங்க, என்ன சார் பேர் தான் ஒர்க்கிங் பார்ட்னரு, அவன் தான் சார் ஸ்லீப்பிங்கே, ரொம்ப நேரம் ஸ்லீப்பிங் பண்ணுறான், நான் தான் சார் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டே இருக்கேன். மனிதர்கள் வேவ் லென்த் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுகிறது. ஒருத்தர் வேலை பார்க்குற மாதிரி இன்னொருத்தர் வேலை பார்க்குறது இல்லை. வேலை பார்க்குற விதம் என்பது ஒவ்வொருத்தர் ஸ்டைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க, சில பேர் செஞ்சுட்டு சொல்லுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஒரு விஷயமாகவே இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த உப்பய லக்னங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகாது. மீனராசிக்காரர்களோ, மிதுன ராசிக்காரர்களோ, கன்னிராசிக்காரர்களோ, தனுசு ராசிக்காரர்களோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லாம் ஒத்து வராது. ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் ஒத்து வருகின்ற ஒரு காலம் என்பது என்ன அப்படின்னா, 7 புதன் உச்சம் பெறுகின்ற இந்த பொன்னான காலம். கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் முதல் வாரங்கள்லாம் 8ஆம் இடத்திலே இவர் மறைஞ்சிடுறார். யார்? புத பகவான், சூரிய பகவான் எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க. இந்த 8ஆம் இடத்திலே சூரியன் நீச்சமடைகிறார். ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் மீனராசிக்காரர்களை, செப்டம்பர் அக்டோபர் வந்தால் போதும், சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அக்டோபர் மாதம் வந்தால் போதும். காரணம் என்னவென்றால், சூரிய பகவான் 6 வரை 8இல் மறைகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். அதே நேரத்தில் சூரியன் நீச்சமாகிறார். இந்த ஆள் நீச்சமாகிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமானா மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் என்னவென்றால், இவர்தான் வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை தரக்கூடியவராக இருக்கிறார்.
ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கிறார். ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கின்ற இந்த சூரிய பகவான் நீச்சமடையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் ஒழிகிறது. ரொம்ப சந்தோஷம். இந்த நான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமெல்லாம் இப்போ தான் ஏற்படுகிறது. அதெல்லாம் இப்போ தான் புதிய பணிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு. அக்டோபர் மாதம் பணி மாறினவங்க தான் மீனராசிக்காரர்கள். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க வாழ்க்கை எடுத்து பாருங்கள், அவர்களோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமும் அக்டோபர் மாதமாகவே இருக்கும். அக்டோபர் வந்தால் வசந்த காலம் வருகிறது என்று பொருள். யாருக்கு வசந்த காலம்? மீனராசிக்காரர்களுக்கு வசந்த காலம். உண்மையிலேயே இந்த செப்டம்பர் அக்டோபரில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லதாக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவானுடைய அனுகிரகம். இந்த நீங்கள் நியூமராலஜிக்கலாக போனாலும் சரி, செப்டம்பர் அக்டோபர் மந்த்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் மந்த்ஸ் ஃபார் மீனராசி. உங்களுக்கு இது மிக அற்புதமான ஒரு மாதம். புதிய முயற்சிகள், புதிய பணிகள். சார், நான் இப்போ ஏற்கனவே ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆட்டோமொபைல் கம்பெனி போகலாமா? தாராளமாக போகலாம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பொதுவாகவே உங்களுக்கு 3 8 சுக்கிரன், அந்த சுக்கிரன் நீச்சமாகும் பொழுது ஒரு பக்கம் 8 நீச்சமாயிட்டான், ஒரு பக்கம் 6 நீச்சமாயிட்டான். அப்புறம் என்னங்க உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஒரு பக்கம் சனி வக்கரம், எல்லாமா சேர்ந்து 8 சுக்கிரன் நீச்சம், 6 சூரியன் நீச்சம், சனி வக்கரம் எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறது? உங்களுடைய ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை விட்டு சகல விதமான வறுமையும் ஒழிந்து போகிறது. வறுமை ஒழிந்து போகின்ற ஒரு மாதம் இந்த மாதம், செப்டம்பர் மாதம். பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், எனக்கு பணமே கிடைக்க மாட்டேங்குது. பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிறாங்க. நான் பெரிய கடன்லாம் கூட கேட்கல. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணங்கள். உலகத்திலே நண்பர்களே, நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டு பாருங்கள். உங்கள் தகுதி என்ன என்பது உங்களுக்கு அப்பொழுது தான் தெரியும். உங்கள் தகுதியை நீங்கள் உணர வேண்டுமா? நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டு பாருங்கள். ஒரு ஆங்கிலேய பழமொழி, அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த எல்லாமே ஒரு வெற்று பிரமைங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இது எல்லாமே ஒரு வெற்று பிரமைங்கிறது. நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக யாரிடமாவது சொல்லுங்கள். யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு ஒரு 10 பேரை நீங்கள் எடுங்க. ஒரு 10 பேர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெரிய விஷயம். இந்த உலகத்தில் நான் ஆபத்துன்னு சொன்ன உடனே 10 பேர் எனக்கு உதவ ஓடி வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று பொருள். அதுக்கு மேலே கவுண்ட்டுனா நீங்கள் சூப்பரர். ஆனால் இந்த ஆபத்தில் இருக்கிற அந்த 10 பேர், அந்த 10 பேர் இருக்காங்களான்னு பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எல்லாரையும் நம்பி ஏமாறக்கூடிய ராசினா அது நீங்கள் தான். இந்த அக்டோபர் மாதம் 4 அந்த 10 குரு பகவான் 5ஆம் இடத்துல வரும்பொழுது, உச்சம் பெறும்பொழுது சந்திரன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். நீண்ட பெரிய லட்சிய கனவெல்லாம் நிறைவேறப் போகிறதுங்க. இந்த அக்டோபர் மாதம் குரு வந்ததுக்கப்புறம் நீண்ட பெரிய லட்சிய கனவு, இது என் வாழ்வின் லட்சியம் அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறும். மீனராசிக்காரர்கள் மகத்தான சாதனைகளை புரிய போகிறீர்கள். ஆனால் 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 யம பயம் கூடவே உங்கள் ட்ராவல் பேக்கெட்டில் போட்டு சுற்றலாம். இது அப்படி இருக்கும். யாராவது ஐசியூவில் இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது உடலுக்கு ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டான், ரொம்ப பயப்படுவீங்க. காரணம் என்னவென்றால், இந்த செப்டம்பர் அக்டோபரில் சனி வேறு வக்கரம், ஆயுள்காரகன் வக்கரம், 8 சுக்கிரன் வேறு நீச்சம், அப்போ 6 சூரியன் வேறு நீச்சம், எல்லாமா சேரும்போது பலமற்ற தன்மை ஏற்படும். நீங்கள் ரொம்ப பலமில்லாததாக உணர்வீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பலத்தை உண்டு பண்ண நீங்கள் சனீஸ்வரர் பகவானை சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அல்லது நீங்கள் சுக்கிர ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். சுக்கிர ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் தன்னால் இந்த பிரச்சனைகள் சரியாகும். மீனராசிக்காரர்கள் பயப்படாதீங்க, ஜெயிக்க போறீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, ஜாதகம் பாருங்க. ஒரு நாள் இந்த விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஹோமத்தில் கலந்துக்கோங்க. பிரசாதங்களை பெற்று செல்லுங்கள். ஒரே நாளில் வேலை முடிஞ்சு உங்கள் லைஃப் மாறிடும். அவ்வளவுதான் நான் சொல்கிறேன், நடக்கும். உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.